அவன் எங்க போனாலும் சரி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுண்ணா. அவனையும் அந்த வனிதாவையும் பிடிச்சு ஏன் கையால கொல்லணும்டா. அப்பதான் என் ஆத்திரம் தெரியும். ரகுவும் வனிதாவும் என் கையில தான் சாகணும்னு அவங்க தலையில எழுதியிருக்கு. அதை நான் பாத்துக்கிறேன். அவன் இந்த ஏரியால தான் இருக்கான்னு நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எப்படியும் அவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்குவான். முதல்ல நம்ம பிரியாக்காவை பாப்போம். பிரியாக்காவை குணப்படுத்திட்டு அப்புறமா அவனை பாத்துக்கலாம். முதல்ல நீங்க 2 பேரும் அவனை கொல்லணுங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு விடுங்க. அதுதான் நமக்கு நல்லது. அவங்க செஞ்சதுக்கெல்லாம் தண்டனை தர வேண்டாமா சீதா? அது கோர்ட்டு பாத்துக்கோ. நமக்கு அந்த வேலை வேண்டாமே. ஐயோ மாப்ள, என்னாச்சு மாப்ள? என் பிரியாவுக்கு என்னாச்சு மாப்ள? வாய் திறந்து சொல்லுங்க மாப்ள. என்னாச்சு ரவி? பொண்ணுக்கு என்னாச்சு? என்னாச்சு ரவி? அங்க போய் பாருங்க. வாங்க. பிரியா, 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 பிரியா. ஐயோ என்னாச்சு? ஐயோ அத்தை, ஏன் சத்தம் போடுறீங்க? பேசாம இருங்க ப்ளீஸ். என்ன மாப்ள? நான் எப்படி பேசாம இருக்கிறது? ஐயோ அந்த கொலைகாரன் என் மகளை இப்படி கொடுமைப்படுத்திருக்கானே. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சீதா, please. டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் டாக்டர் எதுவும் சொல்லல அத்தை. பிரியாக்கா ஐசியூல தான் இருக்காங்க. டாக்டரும் உள்ளதான் இருக்காரு. ரவி, பிரியாவை ரகு எங்க அடைச்சு வச்சிருந்தா? ரகுவை பிடிச்சாச்சா இல்லையா? சத்தம் போடாதீங்க. அவனை பிடிக்க முடியல சித்தப்பா. பெசன் நகர்ல இருக்கிற வனிதாவோட பங்களால தான் பிரியாவை அடைச்சு வச்சிருந்திருக்கான். இதுக்கு வனிதாவும் உடந்தே இருந்திருக்கா. இத முதல்ல அண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ணி அவன் பலமா அடிச்சிருக்கான். ஐயோ சீதா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? இல்ல அத்தை, பயப்படாதீங்க. எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் நல்லாதான் இருக்கேன். கொஞ்ச நேரம் நான் மயக்கமாயிட்டேன். அவ்வளவுதான். அந்த நேரத்துல தான் அவன் பிரியாக்காவை தூக்கிட்டு வந்துட்டான். இங்கேயும் அவன் வந்தான் சித்தப்பா. நானும் அண்ணனும் அவனை துரத்திட்டு ஓடணும். ஆனா அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அடுத்த முறை என் கையில மாட்டும் போது என் கிட்ட இருந்து உயிரோட தப்பிக்க முடியாது. என்னடா அது? சொல்றத புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் வளர்த்துக்காத. முதல்ல உன் எண்ணத்தை மாத்து. அதுதான் நானும் சொல்றேன். ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க மாமா. இத பாரு, பிரியாவும் நமக்கு கிடைச்சிட்டா. ராமும் நல்லபடியா குணமாயிட்டா. இனிமே அந்த ரகு வனிதாவை பத்தி ராம், ரவி, நீங்க 2 பேரும் யோசிக்கவே கூடாது. போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த விஷயத்தை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்க போறாங்கப்பா. ஆமாப்பா, கொஞ்ச நாளைக்கு நீங்க 2 பேரும் பேசாம அமைதியா இருங்க. எப்படி பாட்டி அமைதியா இருக்கிறது? நாம அமைதியா இருந்தாலும் அவங்க நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. டாக்டர், டாக்டர், பிரியாவுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பேஷண்ட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ரவி ரத்தத்தை கொடுத்து காப்பாத்திட்டாரு. ஆனா அவங்க தலையில பலமா அடிபட்டதுனால அவங்களோட மூல நரம்பெல்லாம் ரொம்ப பலமா அடிபட்டதுனால செதஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு பழைய ஞாபக சக்தி இருக்கிறதெல்லாம் டவுட் தான். அவங்க கண்ணு முழிச்சாதான் எங்களால எதையும் உறுதியா சொல்ல முடியும். இப்போதைக்கு அவங்களை எந்த டிஸ்டர்பும் நீங்க பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெளியிலே வெயிட் பண்ணுங்க. டாக்டர். ஐயோ ஐயா மாப்ள, பழசெல்லாம் பிரியா மறந்துடுவாளா? பானுமதி, அழாத பானுமதி. எப்படியும் பிரியாவை குணப்படுத்திடலாம். ராமும் அப்படிதானே இருந்தான். இப்ப குணமாயிட்டான் இல்ல? அதே மாதிரி பிரியாவும் குணமாயிடுவா. கவலைப்படாதம்மா. அம்மா, என்னம்மா? ஐயோ பிரியா, என்னையுமா நீ மறந்துடுவே? என்னாச்சுமா? மாப்ள, என் மகன் நிலைமைய பாத்தீங்களா? ஐயோ அந்த பாவி என் பொண்ணு எப்படி பண்ணிட்டானே. பிரியா, பிரியா. ஐயோ என் பொண்ணு பார்க்க மாட்டேங்கிறாளே, கண்ணு முழிக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ பிரியா. மாப்ள, என் பொண்ணு வந்து பாருங்க மாப்ள. பிரியா. ஐயோ என் பொண்ணு, கடவுளே. ஐயோ என் பொண்ணை காப்பாத்துங்க.